வணக்க மக்களே, நான் உங்க விஜய் ஆதிஷ். இன்னைக்கு நம்ம டெவால் பிரேவிஸை பத்தி பார்க்க போறோம். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கு அகேன்ஸ்டா ஒரு 42 அடிச்சதுக்கு அப்புறம் அவரோட இந்த ஃபேம், அவரோட அந்த இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னுமே வந்து அதிகமா ஹைப் ஆயிருக்கு. சிஎஸ்கே அவர் வந்து எப்படி பாக்குறாங்க, இதுக்கப்புறம் எப்படி யூஸ் பண்ண போறாங்க அப்படின்றத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். அண்ட் அந்த மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் எம்எஸ்டி அதை பத்தி மென்ஷன் பண்ணிருக்காரு. ஸோ இதை பத்தி இந்த வீடியோல வந்து ஃபுல்லா பார்த்துலாம். அண்ட் இந்த மாதிரியான கிரிக்கெட் அப்டேட்ஸ் எல்லாம் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள வந்து போயிடலாம். என்ன விஷயம், டெவால் பிரேவிஸை எப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்றத பாத்தீங்கன்னா, சிஎஸ்கேக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் ஸ்லாட் வந்து எப்பயுமே வந்து கரெக்டாக தான் இருக்கும். அண்ட் இந்த சீசன் வந்து பாத்தீங்க அப்படின்னா கான்வே இல்லாததுனால அண்ட் கான்வேயோட அந்த அவைலபிலிட்டி, அவரோட ஃபார்ம், அது எல்லாமே இது பண்ணி ரச்சனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. ஸோ அண்ட் ருத்ராஜ் கெய்க்வாட் ரச்சன் வந்து ஓப்பன் பண்ண வேண்டியதாக இருந்தது. ருத்ராஜ் கெய்க்வாட் ஒன் டவுன்ல வந்து வந்தாரு. அண்ட் அது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஆகி ராகுல் திரிபாட்டிக்கு ஓப்பனிங் சரியா அமையாம அங்க ஒரு ட்ரபிள் வந்து இருந்தது. அண்ட் எப்போ ஆயுஷ் மாத்ரே, சேக் ரஷித் மாதிரியான யங்ஸ்டரை ட்ரை பண்ணாங்களோ அங்க வந்து ஒரு அளவுக்கு வந்து ஷார்ட் ஆயிடுச்சு. சிஎஸ்கே வந்து எப்போ ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து ரூல் அவுட் ஆயிட்டாரோ அந்த டைமே வந்து இவர் தான் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு ஆயுஷ் மாத்ரே ரெடியா வச்சிருந்தாங்க. ஏன்னா ஆயுஷ் மாத்ரே வந்து பாத்தீங்கன்னா அவங்க கேம்ப்ல வச்சு ஒரு பயங்கரமான ஒரு யங்ஸ்டரா வந்து பார்த்து அண்ட் இவர் வந்து ஒரு லாங் டர்மா பார்க்கணும் அப்படின்னு எடுத்து வச்சிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே அமைஞ்சுது. பட் அதே நேரத்தில் சிஎஸ்கே கிட்ட அந்த ஒரு பிளேயிங் லெவன்ல இருந்த ஒரு ரொம்ப வீக்கான ஒரு விஷயம் என்னன்னா, மிடில் ஆர்டரை வந்து கேரி பண்ணி எடுத்துட்டு போறதுக்கு ஆள் இல்லை. நம்ம சிவம் டூபேன்னு சொல்லிட்டு இவ்வளவு நாள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். பட் சிவம் டூபே வந்து ஒரு சில மேட்சஸ் பண்ணுவாரு. பட் எல்லா மேட்சஸும் சிவம் டூபேயால அந்த பிரஷர் எடுத்துக்க முடியாது அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ அந்த ஸ்லாட்ல வந்து கண்டிப்பா டெவால் பிரேவிஸ் ஃபிட் ஆவாருன்னு சொல்லிட்டு கரெக்டா எடுத்துட்டு வந்தாங்க. ஆனா டெவால் பிரேவிஸோட பேஸ் பிரைஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனாலும் வந்து அவருக்கு 2.2 கோடி கொடுத்து எடுத்தாங்க. குர்ஜப்னீத் சிங்கோட அந்த ஒரு அமௌண்ட்டை கொடுத்து அப்படியே எடுத்தாங்க. இது எப்படிப்பா, ஏன் இந்த அமௌண்ட் வந்து கொடுத்துருக்காங்க, பேஸ் பிரைஸ்ல எடுக்கலாமே அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். பட் ஸ்டில் என்ன விஷயம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, மேபி ஆப்ஷனில் எடுத்திருந்தாங்கன்னா அந்த அமௌண்ட்ல எடுத்திருக்கலாம். பட் இப்போ டெவால் பிரேவிஸுக்கும் ஒரு சின்ன டிமாண்ட் இருக்கும்ல. அவரும் ஒரு நல்ல பிளேயர், அவரும் வந்து நல்லா ஆடி இருப்பாரு. பிளஸ் இப்போ இவரை வந்து அந்த ஒரு அமௌண்ட்டுக்கு எடுத்துட்டா அடுத்த ஒரு 3 வருஷத்துக்கோ இல்லை ஒரு 2 வருஷம் அந்த ரீடைன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே பேஸ் ப்ரைஸில் தான் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து கொஞ்சம் அன்ஃபேராக இருக்கும் அப்படின்னு மேனேஜ்மெண்ட் அண்ட் டெவால் பிரேவிஸ் அவங்க எல்லாமே வந்து ஒரு சீக்ரெட்டாக பிளான் பண்ணி அவரை வந்து 2.2 கோடி கொண்டு வந்திருக்காங்க. இங்கேயே நமக்கு தெரியுது அவர் வந்து அடுத்த ஒரு 2 வருஷத்துக்கு வந்து கண்டிப்பாக ஆட வைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதனால வந்து இந்த சீசன் முடிஞ்சோடனே அவரை வந்து ரீடைன் பண்ணாம ரிலீஸ் பண்ணிடுவாங்க அந்த மாதிரிலாம் நம்ம யோசிக்க வேணாம். அவர் கண்டிப்பா வந்து ஆட போறாரு, அதுல எந்த விதமான மாற்று கருத்தே இல்லை. இந்த சினாரியோலாம் இந்த மேட்சுக்கு முன்னாடியே நடந்தது. ஓகேவா? அண்ட் இந்த மேட்ச்லயும் வந்து பாத்தீங்கன்னா 25 பால்ல 42 ரன் வந்து அடிச்சாரு. 168 ஸ்ட்ரைக் ரேட்ல வந்து ஆடிக்கிட்டு இருந்தாரு. ஒரு 4 ரன் அடிச்சாரு. அப்புறம் 4 6 வந்து அடிச்சாரு. ஸோ அந்த ஒரு மொமெண்டம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு இதுலயே வந்து வச்சிருந்தாரு. எப்போ ஷேக் ரஷிதோட விக்கெட் விழுந்ததோ, பவர் பிளேல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருந்ததோ, ஆயுஷ் மாத்ரே வந்து பார்த்தாரு, ஒரு 30 ரன் அடிச்சாரு. அண்ட் ஆயுஷ் மாத்ரே போனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா திருப்பி சிஎஸ்கே வந்து பயங்கரமா ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அண்ட் இங்க என்னடா பண்ண போறீங்க அப்படின்னு போது தான் கரெக்டா டெவால் பிரேவிஸை இறக்கி விட்டாங்க. டெவால் பிரேவிஸுமே ஃபர்ஸ்ட் கொஞ்சம் இனிஷியலா கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்தாரு. அதுக்கப்புறம் அவருக்கு வந்து இங்க நம்ம டேக் ஆன் பண்ணா கரெக்டா இருக்கும், டீமுக்கும் இங்க நீட் இருக்கு அப்படின்னு பெர்ஃபெக்ட்டா டேக் ஆன் பண்ணாரு. அந்த அக்ரெசிவ் இன்டென்ட் வந்து தெரிஞ்சது பேட்டிங்ல. மிடில் ஆர்டரை வந்து பாத்தீங்கன்னா பயங்கர ஸ்டேபிளா இருந்தது. அன்னைக்கு அவர் மிடில் ஆர்டரை வந்து அவர் தான் ஸ்டேபிளா வச்சிருந்தாரு அப்படின்னு வந்து சொல்லுவேன். அந்த ஒரு மொமெண்டம் இருந்தது சிஎஸ்கே டெவால் பிரேவிஸ் வந்து இருக்கும்போது. ஸோ அவர் அங்கே அடித்த ஒரு 42 ரொம்ப குரூஷியலாக இருந்தது. அண்ட் ஒரு ப்ரெஷரை வந்து ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணார். அவரோட அந்த ஒரு விக்கெட்டுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஏர்லியர் விக்கெட்ஸ் டக்குன்னு விழுந்துட்டு இருந்தது. அப்பயும் அதை பார்த்து அந்த ஒரு சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணி எடுத்துகிட்டு போனார். கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன் தான் நல்லா எடுத்துட்டு போனாரு. சேப்பாக் பிச்சுக்கு ஏற்ற மாதிரி, அது ஒரு ஸ்பின்னர் பிச், பட் அதுக்கேற்ற மாதிரி அவர் அடாப்ட் பண்ணி அந்த ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிளெக்சிபிளாக வந்து போனார். அண்ட் அவர்கிட்ட ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு பாடி லாங்குவேஜ் இருந்தது. டீம்மேட்ஸ் வந்து அங்கங்கே வந்து என்கரேஜ் பண்ணார். கேட்ச் பிடிச்சாலோ இல்லை நல்ல ஃபீல்டிங் பண்ணாலோ இவர் போய் வந்து பார்த்தீங்கன்னா என்கரேஜ் பண்ணார். அண்ட் இவரை சுற்றி ஒரு நல்ல ஆரா இருந்தது. ஃபேன்ஸ் எல்லாம் வந்து ஸ்டேடியமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட வந்து பேசினாங்க. அவர் வந்து நல்ல ஒரு சின்ன கிரீட்டிங்ஸ்லாம் பண்ணார். ஹாய் சொல்கிறதா இருக்கட்டும், அவங்கள பார்க்குறதா இருக்கட்டும், அது எல்லாமே வந்து நல்லா பண்ணார். ஸோ அங்கே வந்து சிஎஸ்கேக்கு தேவையான ஒரு பிளேயர் அப்படின்றத தாண்டி ஃபேன்ஸுக்கும் வந்து பயங்கரமாக கனெக்ட் ஆன ஒரு பிளேயர்னு சொல்லலாம். என்ன ஒரு புல் ஷாட் ஆட ட்ரை பண்ணி அங்கே வந்து அவரோட விக்கெட்டை கொடுத்துட்டு போனார். இன்னும் அவரோட அந்த ஒரு இன்னிங்ஸை கொஞ்சம் லாங்காக வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்கலாம். அந்த ஒரு 25 பால்ன்றது மேபி ஒரு 30-40 பால்கிட்ட வந்திருந்தது அப்படின்னா சிஎஸ்கே ஜெயிக்கிறதுக்கும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். என்ன ஒரு 42 அடிச்சாரு, ஒரு 50-60 அடிச்சிருப்பாரு. அவர் இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்திருந்தாரு அப்படின்னா எஸ், அதை வந்து அவர் கொஞ்சம் நல்லா கன்வெர்ட் பண்ண பார்த்துருக்கணும். ஓகே, இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் எம்எஸ் தோனி என்ன சொன்னாருன்னு பார்ப்போம். எம்எஸ் தோனி என்ன
சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ் நாங்கள் வந்து நிறைய விஷயங்களை வந்து செட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறதுக்குலாம் பார்த்தோம். எஸ் இங்கே ஏதாவது 1-2னா அது வந்து சரி பண்ணலாம், பட் இங்கே டீமே வந்து கொஞ்சம் ஒரு இதுவாக தான் இருக்குது. பட் ஸ்டில் நாங்கள் வந்து நெக்ஸ்ட் இயர் வந்து ஒரு இது கண்டிப்பாக ஒரு கம்பேக் வந்து கொடுப்போம். ப்ளஸ் இன்னொன்று என்னென்னா, டெவால் பிரேவிஸ் இன்னைக்கு ஒரு ஆட்டம் ஆடினார்ல, அந்த மாதிரி தான் வந்து இருக்கணும். அது வந்து நாங்கள் என்னன்றதை பார்ப்போம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தார். ஸோ தோனி வந்து ஏதோ ஒரு ஸ்பார்க்கை பார்த்துட்டு அதை வந்து மென்ஷன் பண்ணுறாரு அப்படின்னா அது சும்மா கிடையாது. எஸ் அங்கே ஒரு விஷயம் வந்து நல்லா கிளிக் ஆகிருக்கு அது சிஎஸ்கேக்கு. ஸோ கண்டிப்பாக ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ரச்சின் ரவீந்திராக்கு எந்த அளவுக்கு ஒரு அப்பர் எட்ஜ் இருக்கோ அதை விட ஒரு டபுள்% வந்து டெவால் பிரேவிஸுக்கு இருக்குன்னு சொல்லுவேன். அதில் எந்த விதமான மாற்று கருத்தே இல்லை. பட் என்னதான் இருந்தாலும் இந்த ஒரு மேட்சை வச்சு மட்டுமே நம்ம பேச முடியாது இல்லையா. ஸோ இன்னுமே ஒரு 4 மேட்ச் 5 மேட்சை போக விட்டு எப்படின்றத பார்த்துட்டு மேபி நம்ம இந்த ஒரு 2 சீசனுக்கு வந்து அவர் ரிலீஸ் பண்ணாமல் வச்சிருப்பாங்களான்னு பேசிட்டு இருக்கோம். பட் இந்த ஒரு 4-5 மேட்ச் இருக்கு இல்லையா சிஎஸ்கேக்கு, அங்கேயுமே கொஞ்சம் நல்லா கிளிக் ஆயிடுச்சு அப்படின்னா, டெவால் பிரேவிஸ் கிட்ட ஒரு ஃபயரை வந்து பார்த்துட்டாங்க, அந்த ஒரு கன்சிஸ்டன்சியை வந்து பார்த்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்க வந்து விட்டுற மாட்டாங்க. ஒரு லாங் டேர்ம் அசட்டாக எப்படி ஒரு பத்திரானா வந்து பார்க்குறாங்களோ, எப்படி வந்து ஒரு நூர் அகமதை பார்க்குறாங்களோ, அதே ரேடாரில் இவரும் வந்து இருப்பார். ஸோ ஒரு பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன பண்ண போகிறாங்க சிஎஸ்கே அண்ட் டெவால் பிரேவிஸ் இதுக்கப்புறம் எந்த மாதிரியான ஒரு ஆட்டம் போட போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் இருக்க 4-5 மேட்ச்சில் கண்டிப்பாக ப்ரெஷர் இருக்காது. ஸோ டெவால் பிரேவிஸ் அவரோட ஒரு கேம் பிளே வந்து ஃப்ரீயாக ஆடலாம், எதுவுமே யோசிச்சுக்கிட்டு டீமை குவாலிஃபை பண்ணுன்ற ப்ரெஷர்லாம் இல்லாமல் இன்னும் ஜாலியாக வந்து ஆடலாம். அண்ட் அவருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஆம்பியன்ஸ் செட் ஆகிடும் இங்கே சிஎஸ்கேல. அவர் ஃபஸ்ட்டு வந்து சிஎஸ்கே கேம்ப் வந்து ஜாயின் பண்ணும்போது மற்ற பிளேயர்ஸோட வந்து பேசுகிறதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் அந்த ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப பெருசாக ஒரு கனெக்ட்லாம் இல்லாத மாதிரி தான் இருந்தது, எல்லாம் ஹாய் ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு நார்மலாக இதுவாக இருந்தது. பட் அதுக்கப்புறம் நேற்று அதாவது அந்த எஸ்ஆர்ஹெச் மேட்ச் வந்து பார்க்கும்போது நல்லா வந்து எல்லாரோடையும் ஜெல் ஆகிட்டாரு. ஸோ அங்கேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு வந்து அந்த டீம்மேட் சரௌண்டிங்லேயும் வந்து எந்த ப்ராப்ளம்லாம் இல்லாத மாதிரி தான் இருக்குது. ஸோ ஃப்ரீயாக ஆட போகிறார் அடுத்த 5 மேட்ச். ஸோ நல்லா தான் இருக்க போகுது, இது என்னுடைய கருத்து. அண்ட் நம்ம டெவால் பிரேவிஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, சிஎஸ்கே அவர் வந்து எப்படி யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னை பொறுத்தவரையும் சிஎஸ்கே ஒரு சிவம் டூபேவோட ஒரு பேர் பண்ணி அந்த மிடில் ஓவர்ஸில் வந்து அவர் வச்சு ஒரு நல்லா இது பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா சிவம் டூபே வந்தால் தானே நீங்கள் ஸ்பின்னர்ஸ் எல்லாம் மறைச்சு வைக்கிறீங்க, டெவால் பிரேவிஸ் வந்து என்ன பண்ணுவீங்க. ஸோ 2 பிளேயர்ஸ் எங்கள் கிட்ட இருக்காங்கன்ற மாதிரி அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியில் வந்து போவாங்க. ஸோ பார்ப்போம். அண்ட் அடுத்து எந்த மாதிரியான வீடியோஸ் போடலாம் அப்படின்றத நீங்கள் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கான வீடியோஸ் நம்ம சேனலில் கூடிய சீக்கிரத்தில் அப்லோட் செய்யப்படும். நன்றி, வணக்கம்.